முன்னோர்கள் வழிபாடுங்கிறத எல்லாருமே தப்பா தெரிஞ்சுக்கிட்டானா. இப்ப நம்ம வீட்டுல இருப்போம், இப்போ நமக்கு அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. சில பேருக்கு தாத்தா பாட்டி இருக்க மாட்டாங்க, அப்பாவும் அம்மாவும் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இறந்து போனவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பர்டிகுலர் திதியில தான் இறந்து போயிருப்பாங்க. அதாவது பஞ்சமி திதி, தசமி திதி, அஷ்டமி திதி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு திதியில தான் இறந்துருப்பாங்க. அந்த திதியில அந்த இறந்து போன டேட்ல அந்த என்ன திதி வருதோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி வருஷம் தவறாம ஹோமம் வளர்த்து அவங்களுக்கு அந்த பிண்டம்ங்கிறத கொடுக்கணும் பித்ருக்களுக்கு. அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. நம்ம நினைச்சிடுவோம் ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நல்ல மனுஷன் போயிட்டான், நிம்மதியா போயிட்டான், இந்த பாவப்பட்ட உலகத்துல வாழறதுக்கு போயிட்டான் அப்படின்போம். அவன் நிம்மதியான போல போயிருக்கான், அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி தர்ப்பணங்களை நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா தான் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்.